இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வந்த வீடுகளை கண்டு குடியிருப்பவர்களே அஞ்சி நடுங்குவதற்கு இந்த காட்சிகளே காரணம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரகுநாதபுரம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அருந்ததியர் மற்றும் இருளர் இன பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்காக கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் தற்போது அவை சிதிலமடைந்து காணப்படுகின்றன. கான்கிரீட்டுகள் பெயர்ந்து விழுந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு மிகவும் மோசமான நிலையில் வீடுகள் உள்ளதால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என தெரியாமல் தினமும் உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் மழை காலங்களில் நிலைமை இதைவிட மோசம் என கண்ணீர் வடிக்கின்றனர். சரி, ஓயா காசு நாங்கள் சம்பாரிச்சு இந்த வீடெல்லாம் கட்டிக்கிறோம். அந்த வீடெல்லாம் ஒய்க்கு நிற்குதோ. அந்த காலத்தில் எப்படி கொடுத்தாங்களோ தெரியல. இந்த காலத்துலன்னா இந்த வீடெல்லாம் கட்டி கொடுத்துருங்க. மழை வந்தால் தண்ணியெல்லாம் நிற்குதோ. நாங்கள் எங்கே போய் நிற்கிறது சார்? எதுவுமே நிற்கிறது இல்லை. நாங்கள் எங்கே தான் போயிருதோ. சாப்பாடு கஷ்டமாக இருக்குதோ. கால் நீட்டி படுத்தால் சுவர் இடிக்கும் நிலையில் கட்டப்பட்டுள்ள வீடுகளும் தற்போது சேதமடைந்து கிடப்பதால் அதன் அருகிலேயே குடிசை வீடுகள் கட்டி மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் அதற்கும் வழியில்லாத சிறுமி ஒருவர் தனது மாற்றுத்திறனாளி தந்தையுடன் பக்கத்து வீட்டில் வசித்து வருவதாக கவலை தெரிவித்தார். கொஞ்சம் பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் ஹேண்டிகேப்டு எங்கள் அப்பா. எனக்கு அரசாங்கத்தில் ஏதாச்சும் எனக்கு உதவி செஞ்ச எனக்கு வேலையோ இல்லை ஏதாச்சும் எனக்கு உதவி செஞ்ச எனக்கு நல்லது தான். நான் வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் அப்பாவால் என்னால் எங்கேயும் போக முடியல. எங்கள் அப்பாவுக்கு நான் இது பண்ணுறது எனக்கு இதுவாக இருக்குது. நீங்கள் தான் ஏதாச்சும் எனக்கு உதவி செய்யணும் அரசாங்கத்தில். இப்படி தினம் தினம் அனுபவிக்கும் நரக வேதனையை போக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் மக்கள் அதிகாரிகள் தங்களை ஒரு முறை கூட நேரில் சந்தித்து குறைகளை கேட்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தற்போது மழைக்காலம் என்பதால் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கும் முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கு வசிக்கும் அருந்ததியர் மற்றும் இருளர் இன பழங்குடியின மக்கள் கோரிக்கையாக விடுத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு முனுசாமி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.